வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் நம்ம எல்லாரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க போற ஒரு விஷயத்த பத்தி தான் அலச போறோம். எழுத்தாளர் சண்முக சுந்தரம் எழுதின உங்களுக்கு தெரிந்த உள்ளூர் முட்டாள்கள் புத்தகத்துல இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். டைட்டில கேட்ட உடனே ஒரு கியூரியாசிட்டி வருதுல்ல? ஆமாங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சில வேடிக்கையான மனிதர்களையும் அவங்களோட விசித்திரமான செயல்களையும் பத்தின ஒரு ஜாலியான அலசல் தான் இது. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க ரெகுலர் லைஃப்ல பஸ்ல போகும்போதோ, ஆபீஸ்லயோ, இல்ல உங்க பக்கத்து வீட்லயோ என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு உங்கள ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஆட்களை நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருப்போம், ரைட்? இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறதும் அந்த மாதிரி ஆட்களை பத்தி தான். சொல்லப்போனா இதுல வர்ற சிலரை நீங்க நேர்லயே கூட மீட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். வீடுகளுக்குள் நடக்கும் வேடிக்கைகள். வெளி உலகத்தை விடுங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே லாஜிக்கே இல்லாத எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். இத நான் ஒரு சின்ன கதையாவே சொல்றேன். ஒரு கணவர் ராத்திரி நடுநிசியில அவருக்கு பயங்கர பசி. சரி, நல்ல தூக்கத்துல இருக்கிற மனைவியை ஏன் எழுப்பணும்னு நினைச்சு ரொம்ப நல்லெண்ணத்தோட அவரே கிச்சனுக்குள்ள போறாரு. தோசை சுட எல்லாமே ரெடியா இருக்கு. ரொம்ப சீக்கிரட்டா சத்தம் வராம தோசைய ஊத்தி பக்கத்துல இருந்த எண்ணெயை எடுத்து நல்லா தாராளமா ஊற்றி சுட சுட சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்பாடா, ஒரு வழியா பசி அடங்கிடுச்சுன்னு அவர் நிம்மதியா பெருமூச்சு விட்ட அடுத்த நிமிஷம் கிச்சன்ல சத்தம் கேட்டு முழிச்சிட்டு வந்த மனைவி அங்க இருந்த காலி பாட்டில பார்த்து அப்படியே அலறாங்க. ஏங்க, நான் என் தலைக்கு தேக்கலான்னு எவ்ளோ ஆசையா வச்சிருந்த சப்பாத்தி கல்லி எண்ணெய இப்படி தோசையில ஊத்தி சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு புருஷன் தோசை சுட்டு சாப்பிட்டாருன்னு கவலை இல்ல, தான் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தலைமுடி என்ன போச்சேங்கிறது தான் அவங்களோட பெரிய கவலையே. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. மனைவியோட புலம்பல் ஒரு பக்கம் இருக்க, அந்த சப்பாத்தி கல்லி எண்ணெய வயித்துக்குள்ள ஊத்துன கணவனோட நிலைமை தான் இப்போ ரொம்ப மோசம். பயத்துல அப்படியே வியத்து விறுவிறுத்து, ஐயையோ இது என்னடா புது வம்பா போச்சு, வயிறு என்ன பாடுபட போகுதோ அப்படின்னு அந்த கணவன் படுற பாடு உண்மையிலே ஒரு செம்ம காமெடி தான். அடுத்ததா இன்னொரு கணவரோட கதை. மனைவியோட சேர்ந்து ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரிக்கு போயிருக்காரு. பாட்டு புரியுதோ இல்லையோ ஒரு 2.5 மணி நேரம் அங்க உட்கார்ந்துதானே ஆகணும். ஆனா இந்த கணவர் பாட்டை கேட்கறதுக்கு பதிலா அங்க பாடிட்டு இருக்கிற பாடகியோட தலைமுடி முதல் கால் கொலுசு வரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க மூக்குத்தி எப்படி இருக்கு, வளையல் லேட்டஸ்ட் டிசைனா, இப்படி அவரோட மைண்ட் ஃபுல்லா பாட்டை விட்டுட்டு பாடகியை ரசிக்கிறதுலயே இருக்கு. கலை ரசனைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் மாறுபடுது பாத்தீங்களா? அடுத்து பகுதி 2, தவறான தர்க்கமும் கஞ்சத்தனமும். காசை மிச்சப்படுத்தணும் இல்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டா மனுஷங்க யூஸ் பண்ற லாஜிக் இருக்கே, அது ரொம்பவே விசித்திரமா இருக்கும். அது என்னன்னு பாப்போம். இந்த சம்பவம் அரசியல்வாதிகளோட வாரிசுகள் எப்படி சின்ன வயசுல ட்ரெயின் ஆகுறாங்க அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா கிண்டல் அடிக்குது. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் தன்னோட பையன்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து முட்டை வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த பையனும் முட்டைய வாங்கிட்டு வந்து, அப்பா இந்த 10 ரூபாய் என் கமிஷனுக்கு சரியா போச்சு, முட்டைக்கு காசு தனியா கொடுங்க அப்படின்னு ரொம்ப கூலா கேக்குறான். காசை எப்படிலாம் சுருட்டலாங்கிற ஐடியா சின்ன வயசுலயே எப்படி விதைக்கப்படுதுன்னு நினைச்சா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது கஞ்சத்தனம் பண்ண நினைச்சு கடைசியில அவங்களே எப்படி பல்பு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை. ஒருத்தர் தனக்கு பணம் தர வேண்டிய ஒரு கடன்காரனுக்கு ஃபோன் பண்றதுக்காக ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போறாரு. அந்த கடன்காரன் பொய் சொல்றான்னு அவனோட மனைவியே அவனோட செல்போனை புடுங்கி வச்சிட்டாங்க. ஸோ ஃபோன் பண்ணா அவன் மனைவி தான் எடுப்பாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இவர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அது என்ன பிளான்னு கேட்டா நீங்களே சிரிச்சிருவீங்க. கடன்காரனுக்கு நாம பூத்துல இருந்தா கூப்பிட்டோன்னு ஞாபகப்படுத்தணும். அதே சமயம் காசும் செலவாக கூடாது. அதுக்காக பூத்துல இருந்து தன்னோட சொந்த செல்போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறாரு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? மிஸ்டு கால் கொடுத்த அந்த நபர் தன்னோட சொந்த போன் அடிச்சதும் ரிஃப்ளெக்ஸ்ல எடுத்து ஹலோ சொல்லிட்டாரு. கடைசியில பூத்துக்காரருக்கு 2 ரூபாயை தண்டமா எழுதிட்டு வராரு. காசை மிச்சப்படுத்த நினைச்ச தனக்கு தானே போன் பண்ணி காசை இழந்த இந்த மாபெரும் லாஜிக்க என்னன்னு சொல்றது? அடுத்து பகுதி 3, உச்சக்கட்ட அபத்தங்கள். இதுவரைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற முட்டாள்தனங்களை பார்த்தோம். இப்ப கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத பியூர் ஃபேண்டசி கலந்த சில அபத்தங்களை பார்க்க போறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குற்றால அருவியில குளிக்கணும்னு ஒரு பாம்புக்கு ரொம்ப நாளா ஆசையா. ஆனா பயங்கர வெள்ளம், அதனால குளிக்க முடியல. சரி, மனுஷங்க இந்த வெள்ளத்துல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டுக்காரரோட சேர்ந்து சாவகாசமா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுச்சான் அந்த பாம்பு. ஒரு பக்கம் வீட்டுக்காரர் கால் மேல கால் போட்டு பேப்பர் படிக்க, அவர் பக்கத்திலேயே ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு டெய்லி நியூஸ் படிக்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப அபத்தமான ஆனா செம ஃபன்னியான ஒரு சிச்சுவேஷன்ல இது. இப்போ நாம விஷயத்தை இன்னும் கொஞ்சம் லோக்கலா கொண்டு வருவோம்.
நம்ம மனிதர்களை பத்தி வேற கிரகத்து ஏலியன்க என்ன நினைப்பாங்க? சப்போஸ் ஒரு பறக்கும் தட்டு பாதியில ரிப்பேர் ஆகி நம்ம கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சியா தரையிறங்குனா என்ன ஆகும்? இதுதான் அடுத்த கதையோட சென்ட்ரல் தீம். ஏலியன்க நம்ம ஆட்களை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாப்போம். ஏலியன்ஸ் முதல்ல கோவை ஆஸ்பத்திரிக்குள்ள வர்றாங்க. அங்க குளுக்கோஸ் பாட்டிலோட படுத்திருக்கிற நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழம்பி போறாங்க. அப்புறம் அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. பசியால மயங்கி நிக்கிற மனுஷங்களை பாக்குறாங்க. அதற்கடுத்து நேரா கோவை ஜெயிலுக்கு போறாங்க. மனுஷங்களை இரும்பு கூண்டுக்குள்ள பூட்டி வச்சு துப்பாக்கியோட காவல் காக்குறத பார்த்து ஏலியன்ஸ்க்கு பயங்கர ஷாக். பஸ் ஸ்டாண்ட்லயும் ஜெயிலையும் நடக்கிற விஷயங்களை பார்த்து அந்த ஏலியன்ஸோட முகத்துல வர்ற குழப்பம் இருக்கு பாருங்க, அது நம்ம மனித சமூகத்தோட முரண்பாடுகளை அப்படியே தோலுரிச்சு காட்டுது. மனுஷங்க பசியால மயங்கி விழுவதை பார்த்த அந்த ஏலியன்கள் இதுக்கு ஒரு புது வார்த்தைய கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் பசியோப்பியா, அதாவது பசிய பார்த்து பயப்படுறது. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுறத பேசியோப்பியானும், ஜெயில இருக்கிறத ஜெயிலோப்பியானும் பேர் வைக்கிறாங்க. நம்மளோட ரொம்ப அடிப்படையான பிரச்சனைகளை கூட ஏலியன்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமா ஒரு விசித்திரமான நோயா தெரியுது அப்படிங்கறத ஆசிரியர் ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காரு. நாம இப்போ இந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சப்பாத்தி கள்ளி எண்ணெய் தோசையா இருக்கட்டும், அந்த மிஸ்டு கால் முட்டாள்தனமா இருக்கட்டும், இல்ல ஏலியன்களோட அந்த பசியோபியா கான்செப்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மள சிரிக்க வைக்குது. ஆனா இதையெல்லாம் பார்த்து சிரிக்கிற அதே நேரத்துல நாம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். நம்மள அறியாமலே நம்மளோட டே டு டே லைஃப்ல நாமும் இதே மாதிரி ஏதாவது விசித்திரமான காரியங்களை பண்றோமா? கண்ணாடியில உங்களையே பார்த்து ஒரு நிமிஷம் கேட்டுப்போங்க. நாமும் சில நேரங்கள்ல நம்ம கதையில இந்த மாதிரி உள்ளூர் முட்டாள்களா மாறிடுறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அலசல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.